உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏதோ அன்வான்ட் கால்ஸ் சும்மா கண்ட நேரத்துல அடிக்கிறாங்க. ஆமா ஆமா, அன்வான்டா எது இருந்தாலும் அதை வச்சுக்க கூடாதுல்ல, அப்புறம் இப்படிதான் ஆகும். சரி இந்திரா, நான் உள்ள போறேன். இருங்க, உங்களுக்கு இப்போ தூக்கம் வந்துடுச்சா? தூக்கம் வரலதான். எப்படி தூக்கம் வரும்? கொஞ்சமாச்சும் குற்ற உணர்வு இருக்கும்ல, மனசெல்லாம் வலிக்கும் தானே. அதான் நிம்மதியா தூங்க கண் மூட முடியல. ஏய், என்ன இந்திரா என்னென்னமோ பேசுற? நான் உள்ள போறேன். இருங்க, அது எப்படி இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. இங்க பாரு இந்திரா, தேவையில்லாம என் விஷயத்துல திரும்ப திரும்ப தலையிடுற. இதெல்லாம் அனாவசியம் சொல்லிட்டேன். அது எப்படி? என் அக்காவோட உயிர் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அத நான் கேக்குறது உங்களுக்கு ரொம்ப அனாவசியமான விஷயமா? உங்களால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? என்னது உயிரா? டேய், பெரிய வார்த்தைலாம் சொல்லி என்ன மடக்க பாக்குறியா? என் அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வருவான்னு நீங்க எதிர்பார்க்கல. அப்படியே அவ கதையை முடிச்சுட்டு நீங்க ஹாப்பியா ஹனிமூன் போயிடலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஏய், அந்த ஆசையில மண்ணு விழுந்த உடனே இப்ப தூக்கம் வராம தவிக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஏய், என்ன விட்டா பேசிட்டே போற? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவியா? பார்த்து பேசு. பார்த்து பேசணுமா? இன்னும் உங்களை எல்லார் முன்னாடியும் காட்டி கொடுக்காம இருக்கனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி அவ, அதுவும் உங்க குழந்தைய சுமந்துட்டு இருக்காளே, அவளை ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்த ஆள் தானே நீங்க? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். வாட்? என்ன சொல்ற நீ? நான் காவியாவை கொலை பண்ண ட்ரை பண்ணனா? ஏய் இல்ல, நான் அப்படிலாம் நினைச்சதே கிடையாது. மாட்டிக்கிட்டதும் எல்லாரும் சொல்ற டயலாக் தானே இது. நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் மிஸ்டர் கதிர். அந்த கொலைகாரனை தான் கௌதம் தேடிட்டு இருக்கான். உங்களுக்கு என் அக்காவை பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி இறக்கமே இல்லாம கொலை பண்ற அளவுக்கு போவீங்கன்னு, சீ, இவ்வளவு மோசமான ஆளா நீங்க? ஸ்டாப் இட் இந்திரா, நீ பேசிட்டே போகாத. என் மேல அனாவசியமா பழி போடாத. என்ன பார்த்தா இதெல்லாம் செய்யற மாதிரியா இருக்கு? அப்படித்தானே நாங்க ஏமாந்தோம். உங்களை நல்லவர்னு நினைச்சுதானே எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நீங்க என்னடானா எங்க அக்கா உயிருக்கே இப்படி எமனா மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அதுதான் உண்மை. நீங்க தானே கொலை பண்ண ஆள் செட் பண்ணிருக்கீங்க. ஐயோ, மறுபடியும் அதை சொல்லாத இந்திரா, நான் அதை செய்யல. இனிமே நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? ஏற்கனவே அக்காக்கு அபார்ஷன் பண்ண நினைச்சவர் தானே நீங்க. அவ உங்களோட உயிரை, உங்க வீட்டு வாரிச சுமந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? இப்படி கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்க. ஐயோ, எனக்கு கொல்லாத இந்திரா. இங்க பாரு, நான் உன் அக்காவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் கொலைகாரன்லாம் இல்லை இந்திரா. நான் என்னைக்கும் காவியா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சதே கிடையாது. என்ன நம்பு இந்திரா. நான் உங்களை நம்ப மாட்டேன். உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன நடக்குதுங்க? நீ சொல்றது நிஜமாடி? பின்ன உண்மையை தாண்டி சொல்றேன். நேத்து தான் எனக்கு அக்கா வாழ்க்கை மேலேயே கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. இப்படி நீ பேசி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து நான் ஒரு நாள் கூட நிம்மதியாவே இல்லை. அதுவும் அவ கர்ப்பமானதுக்கு அப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட பயப்படாம இருக்கவே முடியலடி. அக்காக்காக தானே நீ இவ்ளோ கஷ்டப்படுற.
நான் கூட முதல்ல ரோஷினியும் கதிர் மாமாவும் சேர்ந்துதான் அக்காவை கொலை பண்ண பிளான் போட்டிருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க 2 பேருமே கூட்டு களவானிங்க தான்னு எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. ஆனா நான் அந்த கதிர்கிட்ட பேசும்போது என்னால முடிஞ்ச வரைக்கும் போட்டு வாங்கிட்டேன். அவர் கண்டிப்பா அந்த பிளான்ல இல்லைன்னு எனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருச்சு. சரிடி, எனக்கு ஒரு டவுட்டு. தப்பு பண்ணா அப்படி ஒத்துப்பாங்களா? அவங்க சும்மா கூட அப்படி இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. அது இல்ல கல்யாணி, ஒருத்தரோட கண்ணிலேயே அவர் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது நல்லா தெரிஞ்சிரும். அவர் கண்ணுல போய் சுத்தமா தெரியல. அந்த பதட்டம், டென்ஷன், கொலையான ஒரு பயம் எல்லாமே நான் அவர்கிட்ட பார்த்தேன். அப்பதான் கண்டிப்பா அவர் மேல எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லா பிளானையுமே அந்த ரோஷினி தான் பண்ணிருக்கான்னு நான் முடிவுக்கே வந்தேன். அவளுக்கு என்னடி அப்படி ஒரு கியூரியாசிட்டி? ஆமாண்டி, நெஞ்சில கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பண்ணிருக்கா. அக்கா வயித்துல இருக்கிற அந்த சின்ன குழந்தை அவளை என்ன பண்ணுச்சு? இல்லையா அக்கா தான் அவளுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கா? இந்த மாதிரி பொம்பளைங்க தாண்டி எல்லா குடும்பத்தையும் கெடுக்கிறாளுங்க. நீ ஒரு விஷயம் கவனிச்சியா இந்திரா? உங்க வீட்ல கௌதம், அங்கிள் எல்லாருமே நல்லவங்க தான். கதிர் மட்டும் எப்படி தப்பா இருக்க முடியும்? ஏன் அந்த ஜெயா ஆண்டி உங்க அக்கா பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா தானே இருக்காங்க? ஆமாண்டி, அக்காக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து பார்த்து பண்றாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க கதிர் மாமா கூட பேசிக்கா நல்லவரா தான் இருப்பாரு. இந்த ரோஷினி ராட்சசி பேச்ச கேட்டு ஆடிட்டு தான் அவர் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுதுடி. ஆனா உயிர் எடுக்கிற அளவுக்கு போனதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. அவ ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டா. அவளை இனிமே நாம சும்மாவே விடக்கூடாதுரி. ஆமாண்டி, இவ்ளோ தூரம் வந்துருச்சுல்ல, அவளுக்கு கண்டிப்பா ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.